உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு பேசக்கூடிய பலன் என்ன அப்படின்னா, குரு பகவானுடைய பெயர்ச்சி. இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சியை மேசம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்காக பலன் சொல்லிட்டு வரோம். இன்னைக்கு சொல்லக்கூடிய ராசி ஆகப்பட்டது மகர ராசி, மகத்தான மகர ராசி. அப்போ இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி ஆகப்பட்டது மே மாதம் 14ஆம் தேதி ரிஷபத்திலிருந்து பெயர்ச்சியாகி மிதுனத்துக்கு வர்றாங்க. அப்படி மிதுனத்துக்கு வரக்கூடிய அந்த குரு பகவான் மகர ராசிக்காரங்களுக்கு எந்த விதமான பலனை கொடுக்கவிருக்கிறார், இதைத்தான் இந்த பதிவில் பார்க்குறோம். இது ஒரு முக்கியமான பதிவு. இதை யாரும் ஸ்கிப் பண்ண வேண்டாம். இந்த பதிவை முழுசாக பாருங்க. உங்களுக்கு தேவையான சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கும் உங்களுக்கும் ஆறுதலாகவும் ஏதாவது செய்வதற்கு நம்பிக்கையை தரக்கூடியதாகவும் கண்டிப்பாக இருக்கும். பொறுமையாக பாருங்க. இப்போ மகர ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு குரு வர்றாங்க. இதற்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, திருவெண்காடு புதன் பகவானை தரிசனம் பண்ணணும். அந்த திருவெண்காடில் கோயிலுக்கு போனீங்கன்னா அந்த 3 குளத்தில் போய் கைகால் மூஞ்சி கழுவிக்கோங்க. அதுபோக நெய்யோ இல்லைன்னா நல்ல நெய்வோ அந்த கோயிலுக்கு தானமாக வாங்கி கொடுங்க. அதுபோக அந்த கோயிலில் தான் 17 பிரசாதங்களை தானமாக கொடுக்கக்கூடிய ஒரே கோயில் திருவெண்காடு. 17னா 17 வகை இல்லை. இப்போ லட்டோ இல்லை பொங்கலோ இல்லைன்னா புளியோதரையோ இது மாதிரி ஏதோ ஒரே ஐட்டம் தான் கூட பிரச்சனை இல்லை. இது அந்த கோயிலுக்கு உள்ளே இருந்து கோயிலுக்கு வெளியில் போகாமல் வாங்கி எல்லாத்துக்கும் தானம் கொடுங்க. இது உங்களுடைய கஷ்டத்திலிருந்து விடுதலை ஆவதற்கு ரொம்பவுமே முக்கியமான பரிகாரம். அப்போ அந்த குரு பகவான் ஆகப்பட்டது தனது 5ஆம் பார்வையாக துலாம் ராசியை பார்க்குறாங்க. அப்போ அந்த துலாம் ராசி அப்படிங்கிறது 10ஆம் இடம். அது போக தனுசு ராசியையும் பார்க்குறாங்க, 12ஆம் இடம். உங்கள் ராசிக்கு அடுத்த இடம் கும்பத்தையுமே உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தையுமே அந்த குரு பகவான் பார்க்குறாங்க. அப்போ இந்த குரு பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது நம்மளுக்கு 10ஆம் இடத்தை பார்க்கறதும் நம்ம ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கறதும் ரொம்ப ரொம்ப நல்ல இடம். குருவுடைய சிறப்பு பார்வை, குருவுடைய பொதுவான பார்வை உங்க ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்குறாங்க. அப்போ இந்த 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு தொழில், நீங்கள் தொழிலில் லாஸ் ஆகிருக்கலாம், தொழில் உரு தெரியாமல் போயிருக்கலாம், தொழிலில் மிகப்பெரிய லாஸ் அடைஞ்சு என்ன பண்ணுறதுனே தெரியாத அளவுக்கு குழப்பத்தில் இருக்கலாம். இல்லை பல நாளாக ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னு நினச்சி அதை ஆரம்பிக்க முடியாமல் இருக்கலாம். ஒரு பிஸ்னஸ் பண்ணி நீங்கள் லாஸே இருக்கலாம். இது எல்லாமே கடந்த 7.5 சனி. அந்த 7.5 சனியோட உங்களுக்கு இருந்த எல்லா வழிகளும் அதனால் எல்லாமே போச்சு. இதற்கு மேலே 7.5 சனியுடைய பாதிப்பே உங்களுக்கு இருக்காது. அந்த 7.5 சனியில் நீங்கள் பட்ட அனுபவங்கள் இருக்குது இல்லையா, அந்த அனுபவம் வாழ்நாள் பூரா மறக்க மாட்டீங்க. அந்த அனுபவத்தினால தான் இதற்கு மேலே நீங்கள் படிப்படியாக உயரப் போகிறீர்கள். அதற்குண்டான நேர காலம் இப்போ வந்தாச்சு. சனி பகவானும் 3ஆம் இடத்துல இருக்கிறாங்க, கேது பகவானும் சிம்மத்தில் இருக்கிறாங்க, ராகு பகவானும் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல குருவுடைய பார்வையோடு இருக்கிறாங்க. இப்படி எல்லா கிரகங்களையும் கணிச்சதுனால உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி இது எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போதான் உங்களுக்கு ஒரு அருமையான உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்குன்னு ஒரு சந்தோஷம், ஒரு மன நிம்மதி, ஒரு மன திருப்தி. இதை செஞ்சுட்டா
எனக்கு சக்ஸஸ் ஆயிடுச்சு, இந்த இன்டர்வியூ போனேன் எனக்கு வேலை கிடச்சிருச்சு, இந்த பிஸ்னஸ் ஆரம்பித்த நல்லா போயிட்டுருக்குது, எனக்கு நல்ல நல்ல கான்ட்ராக்ட் கிடச்சிருக்குது, நல்ல நல்ல லிங்க் கிடச்சிருக்குது, பெரிய தொழில் பண்ணுறவங்க தொழிலதிபர் எனக்கு வாய்ப்பு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது மாதிரி எல்லாமே இப்போ தான் உங்களுக்கு பேசுறதுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும். அதாவது வாய் நிறைய சந்தோஷத்தை, உங்களுக்கு ஒரு நல்ல பிடித்தமான விஷயத்தை பேசுவதற்குண்டான டைமே இந்த பீரியடில் தான் உங்களுக்கு வந்துட்டு இருக்குது. அதனால் நீங்கள் தைரியமாக இருங்க, தன்னம்பிக்கையோடு இருங்க, நெகட்டிவ் பேச்சே எதுவுமே பேச வேண்டாம், எல்லாமே பாசிட்டிவாக நினைங்க, எல்லாமே பாசிட்டிவாக தான் உங்களுக்கு நடக்கும். அதுபோக இந்த பீரியடில் நல்ல தொழிலதிபர்களுடைய நட்பு கிடைக்கும், ரெண்டாவது நல்ல பெரிய மனிதர்களுடைய நட்பு கிடைக்கும், அவங்க மூலியமாக நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கும். எப்போவோ எங்கேயோ பார்த்துருப்பீங்க, அவங்களுடைய நட்பு இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கொடுக்கும். அந்த வாய்ப்பு மூலியமாக நீங்கள் பெரிய ஆளாக வளர்வதற்கும் வாழ்வதற்கும் ஒரு சிறப்பம்சமாக கண்டிப்பாக அமையும். அதுபோக உங்களுக்கு வந்து தனஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறாரு. அந்த தனஸ்தானத்தில் ராகு இருக்கிறார். அப்போ அந்த ராகு இருந்து குடும்பத்தில் ஏதாவது குழப்பத்தை பண்ணிருமா? கடந்த காலத்திலேயே குடும்பத்தில் சனி பகவான் கொடுத்த அந்த பிரச்சனைகள் இன்னுமே தீரல, வேதனைகளும் இன்னும் தீரல. மறுபடியும் ராகு வந்திருக்கிறாரு குடும்பஸ்தானத்துக்கு. இந்த ராகுனால ஏதாவது குடும்பத்துக்கு பிரச்சனை வந்துருமா? வேதனை வந்துருமா? குடும்பத்தில் கலகம் வந்துருமா? இப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஒன்றும் கவலையப்படாதீங்க. அந்த ராகுவை குரு பகவான் தனது 9ஆம் பார்வையில் அந்த ராகுவை பார்த்துட்டார். அதனால் அந்த ராகு பகவான் கோதண்ட ராகுவாக மாறி தன்னுடைய விஷத்தன்மையை கக்கிட்டு உங்களுக்கு நல்ல யோக பலனை கொடுக்கவிருக்கிறார். அப்போ வந்து அதனால் குடும்பம் நல்லா இருக்கும். குடும்பத்தில் நீங்கள் இழந்த சந்தோஷத்தை மீண்டும் அடையப் போகிறீர்கள். உங்கள் மக்கள் மூலியமாக சந்தோஷம், மக்களுக்கு ஏதாவது ஒரு காரியங்கள் தடையாக இருந்தாலும் இந்த பீரியடில் அந்த காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். அவங்களுக்கு படிப்பு, வாழ்க்கை, மக்கள் பாக்கியம், தொழில், அது எல்லாமே அவங்களுக்கு திருப்தியாக நடக்கும். அதை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு வந்தாச்சு. இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெளிநாட்டு வாழ்க்கை, வெளிநாட்டில் யாரெல்லாம் போய் செல்வந்தராக வாழணும், செல்வாக்காக இருக்கணும், நான் வெளிநாட்டில் போய் சாதிக்கணும் அப்படின்னு நினச்சிங்களோ அவங்களுக்கு எல்லாமே இந்த பீரியடில் நல்ல வாய்ப்பு கிடைக்கும், வெளிநாடு போவீங்க. அதே சமயத்தில் வெளிநாட்டில் சிங்கப்பூரில், இப்போ மலேசியாவில், கனடாவில், ஆஸ்திரேலியாவில், யுஎஸ்ஏவில், லண்டனில், ஜப்பானில், சுவிட்சர்லாந்தில், இன்னும் எத்தனையோ கண்ட்ரிகள் இருக்குது. இந்த கண்ட்ரியில் வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இனிமேல் வாழ்வது தான் உங்களுக்கு வாழ்க்கை. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் போதும், அதோடு போதும். இதற்கு மேலே கஷ்டத்திலிருந்து வெளியே வந்து இந்த குருவுடைய பார்வையினால் நல்ல பலனை அனுபவிக்க போகிறீங்க. உங்கள் வேலையிலையும் சரி, சுய தொழிலையும் சரி, உங்களோட உங்கள் பாஸும் சரி உங்களை வந்து நல்லவங்க அப்படின்னு ஏற்றுக்கிட்டு உங்களுக்கு வந்து தொழில் வாய்ப்புகள் கொடுக்கலாம். இது மாதிரி எல்லா வாய்ப்புகளும் நல்லா இருக்குது. அதனால் நீங்கள் நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய காலம் வந்தாச்சு. நல்லா இருப்பீங்க. உங்களுக்கு தனி தைரியம் வரும், தனி தெம்பு வரும், நீங்கள் சாதிப்பீங்க. உங்களுடைய பழைய நிலைமை, பழைய தைரியம் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக இந்த பீரியடில் வரும். வந்து நீங்களும் பெரிய லெவலுக்கு வந்து பெரிய மனிதர்களோட போட்டி போட்டு ஜெயிக்க போகக்கூடிய டைம் வந்தாச்சு. நேயர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கும் உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி,
வணக்கம். உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய பலன் குரு பகவானுடைய பெயர்ச்சி. மே மாதம் 14ஆம் தேதி ரிஷபத்திலிருந்து குரு பகவான் பெயர்ச்சியாகி மிதுனத்துக்கு வர்றாங்க. அப்படி மிதுனத்துக்கு வரக்கூடிய அந்த குரு பகவான் சிம்ம ராசிக்காரங்களுக்கு என்ன செய்ய போகிறார்கள், இதுதான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். நீங்கள் பொறுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு தேவையான சில நல்ல விஷயங்கள் இந்த பதிவின் மூலியமாக கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ குரு பகவானுக்கு இஷ்டமானது எது அப்படின்னா குங்குமப்பூ. சார், குங்குமப்பூ விலை ஜாஸ்தியே அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஒன்றும் தப்பு இல்லை. அந்த குங்குமப்பூ எதுக்கு சாப்பிட்றது அப்படின்னா, இப்போ நீங்கள் நினைக்கிறீங்க குங்குமப்பூ சாப்பிட்டா குழந்தை வெள்ளையாக பிறக்கும், இல்லை சிகப்பாக பிறக்கும் அப்படின்னு. அப்படி இல்லை. அந்த குங்குமப்பூ சாப்பிடும்போது குரு தோஷம் இருக்காது. குரு தோஷம் இல்லாமல் குருவுடைய ஆசீர்வாதத்தில் அந்த குழந்தை பிறக்கும். இப்போ நாம் எதுக்கு நம்ம சாப்பிட சொல்கிறோம் அப்படின்னா, அந்த குங்குமப்பூ விலை ஜாஸ்தியாக இருந்தாலும் பரவாயில்ல, வாங்குங்க. 2 இதழ்களை தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு சாப்பிடுங்க. இந்த குங்குமப்பூவை சாப்பிடும்போது மன தைரியம், குருவுடைய பிரீத்தி கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கும். இது போக சுத்தமான குங்குமம், அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், நெத்தியில் அந்த சுத்தமான குங்குமத்தை வச்சுட்டு வந்தீங்கன்னா, அந்த குங்குமத்தை வச்சுட்டு நீங்கள் சாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க. என்னுடைய கஷ்டங்கள் பரிகாரமாகணும், எனக்கு நல்லது நடக்கணும், என்னுடைய வாழ்க்கையில் நான் முன்னுக்கு வரணும் அப்படின்னு நீங்கள் என்ன பிரார்த்தனை பண்ணுறீங்களோ அந்த பிரார்த்தனை கண்டிப்பாக நடக்கும். இந்த சிம்ம ராசி, இந்த சிம்ம ராசிக்கு குரு பகவான் 11ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறார். இந்த 11ஆம் இடத்துக்கு குரு பகவான் வந்திருக்கிறது ஒரு லாபஸ்தானம். இந்த லாபஸ்தானத்துக்கு குரு பகவான் வந்ததே மிகப்பெரிய யோகம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு. அப்போ இந்த பீரியட்ல ஃபர்ஸ்ட் அவங்க செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படின்னா, திருநள்ளாறு கண்டிப்பாக போயிட்டு வரணும், இல்லைன்னா திருக்கொல்லிக்காடு கண்டிப்பாக நீங்க போயிட்டு வரணும். அந்த தெய்வத்தை மட்டும் வணங்கி வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுடைய கஷ்டங்கள் பரிகாரமாகும். அப்போ நீங்க ஏதாவது ரூபத்தில் ஒரு நல்ல லெவலுக்கு வருவதற்குண்டான கிரக அமைப்புகள் நல்லா இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த பீரியட்ல உங்களுக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால இது உங்களுக்கு அஷ்டம சனி காலகட்டமும் கூட. அப்போ அந்த அஷ்டம சனியில் நிறைய நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். இது சிம்மராசிக்காரங்களுக்கு. அது போக இந்த பீரியட்ல நம்ம ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கணும். அப்போ உடல் பயிற்சி நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானதும் கூட, அவசியமானதும் கூட. அப்போ இந்த நரம்பு பிரச்சனை, இந்த எலும்பு பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிக்கோங்க. அது பார்த்திங்கன்னா அந்த வைத்தியமாகப்பட்டது இந்த பீரியடில் பண்ணும்போது நம்மளுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். அது போக அது ஏதாவது ரூபத்தில் குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. முற்றிலும் குணமாவதற்கு ஒரு 100ல் ஒரு 10% தான் குணமாகும். இது 90% பேருக்கு அது அந்த அந்த மருத்துவம் பண்ணிக்கலாம் முடியும், அது முற்றிலும் குணமாவதற்கு வாய்ப்புகள் இல்லை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த பீரியடில் நம்ம உடற்பயிற்சி பண்ணணும்னு சொன்ன உடற்பயிற்சி பண்ணுவது ரொம்ப ரொம்ப அவசியம். அது போக நீங்கள் இப்போ மக்கள் மூலியமாக, உங்களுடைய குழந்தைகள் மூலியமாக அவங்களுக்கு படிப்பு சரியாக வரல, அவங்களுக்கு வேலை கிடைக்கல, அவங்களுக்கு இன்னும் திருமணம் ஆகலை, திருமணமாகி வேலை கிடைச்சி அவங்களுக்கு நல்ல தொழில் அமையலை, ஒரு பிஸ்னஸ் பண்ணி லாஸ் ஆயிட்டாரு, குழந்தை பாக்கியமும் இன்னும் கிடைக்கல, இப்படிங்கிற வருத்தங்கள் கடந்த காலத்தில் நிறைய இருந்திருக்கும்.
அந்த வருத்தங்கள் எல்லாமே இந்த பீரியடில் உங்களுடைய மக்களுக்கு படிப்படியாக குறைய போகிறது. வேலை இல்லைன்னா வேலை கிடைக்கும், ஒரு நல்ல பிஸ்னஸ் பண்ணுவார், உங்கள் மக்களுக்கு நல்ல வளர்ச்சி இருக்கும், திருமணம் நடக்கும், குழந்தை பேரு கிடைக்கும். இதை விட உங்களுக்கு என்ன வேணும்? கண்டிப்பாக எல்லா வசதி வாய்ப்புகளும் உங்கள் மக்களுக்கு நிறைஞ்சு கொடுக்கக்கூடிய அளவுக்கு தான் இந்த பீரியடில் கிரகங்கள் வலுத்திருக்கிறது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, உங்கள் மக்களுக்கு இது எல்லாமே ஓகே. அது போக பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கடன் பிரச்சனையோ சில கஷ்டங்களோ இந்த பீரியடில் இருக்கலாம். அப்போ அந்த கடன் பிரச்சனை நமக்கு தீருமா, அந்த கஷ்டங்கள் நம்மளுக்கு தீருமா அப்படின்னா, குரு பகவான் ஆகப்பட்டது உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்குறாங்க. அப்போ அந்த 5ஆம் இடம் என்பதே தன்னுடைய திறமை, அறிவு, வளர்ச்சி, முன்னேற்றம். இப்போ அந்த 5ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும்போது உங்களுக்கு கடன் எவ்வளவு இருந்தாலும் அந்த கடன் தீரக்கூடிய அளவுக்கு நல்ல வாய்ப்புகளை நீங்கள் செய்யக்கூடிய தொழில் மூலியமாக கண்டிப்பாக கொடுத்துருவார். அந்த தொழிலில் சம்பாரித்து நீங்கள் நல்லபடியாக சம்பாரித்து ஒரு நல்ல வருமானத்தை கண்டிப்பாக தேடலாம். அது போக பார்த்தீங்கன்னா, உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய திறமைகள் இந்த பீரியடில் வெளியில் வரும். அப்போ அந்த திறமைக்கு தகுந்த வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். கலைத்துறை, உணவுத்துறை, ஏதாவது ஒரு பொசிஷனில் நல்ல பொசிஷனில் வரக்கு 10 பேர்த்துக்கு லீடர்ஷிப் வரக்கு, அந்த 10 பேர்த்தில் நீங்கள் ஒருத்தராக இருப்பீங்க. அந்த லீடர்ஷிப் இப்போ உங்களுக்கு தேடி வரும். ஒரு தலைவர் பொறுப்பு உங்களுக்கு வரும். கோயில்களில் ஒரு தர்மகர்த்தாவாக வரலாம், ஒரு அறங்காவலராக வரலாம். இந்த மாதிரி நல்ல நல்ல பொறுப்புகள் உங்களுக்கு தேடி வரக்கூடிய வாய்ப்பு இந்த பீரியடில் இருக்குது. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கையில் பல கஷ்டங்களில் நீங்கள் இருந்திருந்தாலும் அந்த கஷ்டத்திலிருந்து நிவர்த்தியாகி நல்ல பொசிஷனுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் நல்லா இருக்குது. அப்போ நீங்கள் இந்த பீரியடில் கேர் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஹெல்த் பற்றி தான். அப்போ அந்த ஹெல்த்தில் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருதுன்னா மருத்துவ ரீதியாக நீங்கள் சரி செய்து கொள்வது தான் இப்போ உங்களுக்கு அந்த உடல் ரீதியான சில முயற்சிகளை, அதற்கு உங்கள் உடம்புக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் வைத்தியத்தின் மூலியமாக தீர்த்து கொள்வது நல்ல விஷயம். அது போக நீங்கள் தூர பிரயாணம் போகிறது, வெளிநாடு போகிறது, வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறது, வெளிநாட்டில் சிட்டிசன் ஆகும்னு நினைக்கிறது, வெளிநாட்டில் சொத்து வாங்கணும்னு நினைக்கிறது, ஏதாவது ஒரு விஷயத்தில் கேபிட்டல் போடணும்னு நினைக்கிறது, இதெல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லபடியாக நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ அஷ்டம சனி இருக்குதே, நம்மளை கெடுத்துருமா அப்படின்னா கண்டிப்பாக கெடுக்காது. குரு பகவான் 11ஆம் இடத்துலேருந்து உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்குறாங்க, 5ஆம் இடத்தை பார்க்குறாங்க, 7ஆம் இடத்தையும் பார்க்குறாங்க. இதை பார்க்கறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு மழை போல் கஷ்டங்கள் வந்தாலும் பனி போல் கண்டிப்பாக நீங்கும். அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வளர்ச்சியாக தான் இருக்கும் இல்லையோ, கண்டிப்பாக நீங்கள் படிப்படியாக கீழே போயிடுவீங்க, இன்னுமே கஷ்டப்படுவீங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. சிம்மராசிக்காரங்களே, இந்த பீரியடில் உங்களுடைய மனைவியால் நீங்கள் நிறைய சம்பாதிக்க போகிறீங்க. அவங்களுக்கும் வேலையோ பிஸ்னஸோ ப்ரமோஷனோ நல்ல சம்பள உயர்வோ இதெல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த பீரியடில் நல்லா இருக்குது. சில சிம்மராசிக்காரங்களாகப்பட்டது மனைவி மேலே பாசம் இல்லாமல், அன்பு இல்லாமல், காதல் இல்லாமல் இருந்திருப்பீங்க. இதனால் பிரிவு கூட வந்திருக்கலாம், பிரச்சனை கூட வந்திருக்கலாம். இந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அவங்க மேலே காட்டக்கூடிய அன்புக்கும் அரவணைப்புக்கும் அளவே இல்லை. அவங்களே ஆச்சரியப்படுவாங்க, உங்களுக்கு இந்தளவுக்கு அன்பு காட்ட தெரியுமா, இந்தளவுக்கு பாசம் காட்ட தெரியுமா, அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் பாசமாகவும் அன்பாகவும் ரொம்ப காதல் பண்ணுவீங்க. இது கண்டிப்பாக நடக்கும். உங்களுடைய குடும்பம் கண்டிப்பாக கஷ்டம் இல்லாமல் சந்தோஷமாக வாழ்ந்து நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ராசியில் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் அவங்களுக்கு இந்த பதிவை அனுப்பிச்சு வைங்க. நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம். உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள்
அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு பேசக்கூடிய பலன் என்னவென்றால், குரு பகவானுடைய பெயர்ச்சி. ஒவ்வொரு ராசிக்கும் சொல்லிட்டு இருக்கிறோம். இப்போ விருச்சக ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும்? இந்த குரு பெயர்ச்சி ஆப்பட்டது ரிஷபத்திலிருந்து பெயர்ச்சியாகி மிதுனத்துக்கு வர்றாங்க மே மாதம் 14ஆம் தேதி. அப்படி வரக்கூடிய குரு பகவான் விருச்சக ராசிக்காரங்களுக்கு எந்த விதமான பலனை கொடுக்கவிருக்கிறார்? ஃபஸ்ட்டு இந்த குரு இருக்கிற இடத்தை விட அதனுடைய பார்வைப்படும் இடங்கள் தான் ரொம்ப ரொம்ப விசேஷமானது. அப்போ அந்த குரு பகவானுடைய பார்வை எங்கே படுது அப்படின்னா, விருச்சக ராசிக்கு 12ஆம் இடத்துல படுது, 2ஆம் இடத்துல படுது, 4ஆம் இடத்துல படுது. அதனால இவங்க ஃபஸ்ட்டு போக வேண்டிய கோயில் எதுனா பட்டீஸ்வரம் துர்க்கை. இந்த துர்க்கை அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஏன்னா இந்த பீரியடில் அவங்களுக்கு முதுகு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, முதுகு வலி, அந்த முதுகு தண்டு வடத்தில் பிரச்சனை, கால் முட்டிங்காலில் அந்த ஃபோல்டு பண்ணக்கூடிய இடத்துல, கண்டிப்பாக கை கால் ஃபோல்டு பண்ணக்கூடிய இடத்துல பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ மருத்துவ ரீதியாக எந்த பிரச்சனைகள் வந்தாலும் உங்களுக்கு தீரும். இருந்தாலும் அந்த தெய்வத்துடைய அனுகிரகம் உங்களுக்கு இருக்கணும். ஏன்னா அந்த 4ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு உடல் ரூபத்தில் வரக்கூடிய பிணிப்பேடைகள் கண்டிப்பாக தீரும். அப்போ அந்த 4ஆம் இடம் என்பது என்ன? வண்டி வாகனம் சம்பந்தப்பட்டது, சொத்து சம்பந்தப்பட்டது, தாய் ஸ்தானம் சம்பந்தப்பட்டது. அப்போ விருச்சிக ராசிக்காரங்கள் எப்பவுமே தாய் கூட பகையா இருப்பாங்க, இல்லை தாய் கோவிச்சுட்டு தன் மகனோடு இருக்காமல் வேற இடத்துல போய் இருப்பாங்க, இல்லை தனிப்பட்ட முறையில் இருப்பாங்க. எப்பவுமே விருச்சிக ராசிக்காரங்க முன்கோபக்காரங்க. அதனால சில விஷயங்கள் தாய்க்கு கூட மகனை பிடிக்காமல் போவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அப்போ எது எப்படி இருந்தாலும் இந்த பீரியட்ல கொஞ்சம் சலிப்பும் சங்கடங்களும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இந்த 4ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு எந்த பிரச்சனைகள் தாயுடன் இருந்தாலும் அது கண்டிப்பாக தீரும், சமரசமாக போவீங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அந்த குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு அந்த 4ஆம் இடத்துல படுறதுனால உங்களுக்கு சொத்து சேரும். விருச்சிக ராசிக்காரங்களே, கண்டிப்பாக நான் சொல்றது உங்களுக்கு எனக்கு போய் இப்படி சொல்றாரே, நான் பட்ட கஷ்டம் உங்களுக்கு தெரியாதா? நீங்களே நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறீங்கன்னு சொல்லியிருக்கிறீங்க. நான் போய் இந்த பீரியட்ல கிரயம் பண்ணுவேன், இடம் வாங்குவேன் அப்படின்னு சொன்னால் எப்படி நடக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ரூபத்தில் நீங்கள் இடம் கிரயம் பண்ணக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பாக இந்த வருடத்தில் இருக்கிறது. இது கண்டிப்பாக விருச்சிக ராசிக்காரங்களே இது நடக்கும். அது போக உங்களுக்கு ஒரு இடம் ரொம்ப நாளாக விற்காம இருக்குது, அது விற்று கடனை கட்டிடலாம், நம்மளால் வட்டி கட்ட முடியல, கடன்காரருக்கு பதில் சொல்ல முடியல, இதை விற்று எப்படியாவது நம்ம அந்த கடனை கட்டிடலாம் அப்படின்னு நினச்சி அது தடுங்கல் பட்டு இருந்த இடம் இந்த பீரியடில் கண்டிப்பாக விற்கும். அது போக ஒரு இடத்தை விற்று இன்னொரு இடம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கும் இந்த பீரியட் ரொம்ப நல்லா இருக்கும். எப்படி பார்த்தாலும் இடத்தை விற்று உங்களுடைய பிரச்சனை சால்வ் ஆகும். இல்லைன்னா நீங்கள் எந்த திட்டங்கள் போட்டிருந்தாலும் அது கண்டிப்பாக நடக்கும். அது போக வண்டி வாகனம் யாரெல்லாம் வாங்கும்னு நினைக்கிறீங்களோ, இப்போ பைக் இருக்குது, அது கொடுத்துட்டு புது பைக் வாங்கணும், இல்லை கார் ரொம்ப நாளாக நம்ம வீட்டுக்கு ஒரு கார் இருந்தால் நல்லா இருக்கும், அதை வாங்குவோன்னு நினைக்கிறவங்க இந்த பீரியடில் கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு கார் வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை கார் இருக்குது, அதை கொடுத்துட்டு வேறு புது காராக வாங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சாலும் இந்த பீரியட் நல்லா இருக்குது. அதை எதை பற்றி யோசனை பண்ண வேண்டாம், நீங்கள் தாராளமாக கார் வாங்கிக்கலாம். அதே சமயம் கார் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்க, கனரக வாகனங்கள், வேன் வாங்கிறது, இது எல்லாமே இப்போ விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நல்லா இருக்குது.
அது போக உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தையும் 2ஆம் இடத்தையும் குரு பார்க்குறாங்க. இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம். எப்படின்னா, இந்த 2ஆம் இடம் என்பது தனம், பணம் வரக்கூடிய வழிகள். இந்த 12ஆம் இடம் என்பது ஒருத்தருக்கு வந்து விரயஸ்தானம். நீங்கள் பணம் ஏதாவது வழியில் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சிட்டு வருவீங்க. அப்படி கஷ்டப்பட்டு சம்பாரித்த பணம் நீங்கள் நினச்ச மாதிரியாக செலவு செய்ய முடியாது. நீங்கள் ஒரு செலவு கணக்கு போட்டு வச்சுருப்பீங்க, அது வேறு விதத்தில் விரயத்தில் செலவாகும். மருத்துவ ரீதியாக செலவு வரலாம், எதிர்பாராத நஷ்டங்கள் உருவாகலாம். நீங்கள் கணக்கே போட்டுக்க மாட்டீங்க, அதுக்குண்டான செலவு வரலாம். இது மாதிரி அந்த விரய செலவு வரும். ஆனால் அந்த விரயஸ்தானத்தை குரு பார்க்குறாரு, 2ஆம் இடத்தையும் குரு பார்க்குறாரு. அப்போ 2ஆம் இடத்துல பணம் அந்த குரு பார்க்கறதுனால பணம் சம்பாரித்து அந்த 12ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால நாம் சேமித்து வைப்போம், இல்லைன்னா நகை வாங்குவோம், இல்லைன்னா ஏதாவது ரூபத்தில் நம்ம வந்து ஒரு இடம் வாங்குறக்கோ, ஒரு வீடு வாங்குறக்கோ, ஒரு சொத்து வாங்குறக்கோ கண்டிப்பாக அந்த பணம் பயன்படும். அப்படி இல்லைன்னா நீங்கள் கடனை கட்டுவீங்க, இல்லைன்னா லோன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் லோன் எதிர்பார்த்து தடுங்கலாயிட்டே இருந்திருக்கும், இன்றைக்கி நாளைக்கு அப்படி போயிட்டே இருந்திருக்கும். இந்த பீரியடில் லோன் எதிர்பார்த்தாலும் அந்த லோன் உங்களுக்கு நல்லபடியாக அமைவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அது போக விருச்சக ராசிக்காரங்களுக்கு 12ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால நீங்கள் வந்து வெளிநாடு கண்டிப்பாக போயே தீருவீங்க. வெளிநாட்டுக்கு யார் யாரெல்லாம் ட்ரை பண்ணுறீங்களோ அவங்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். வெளிநாடு போய் உங்களுடைய ஆசைகள் பூர்த்தி ஆகும், உங்களுடைய ஆம்பிஷன்ஸ் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். என்ன ஆம்பிஷன்னா, நான் வெளிநாடு போகணும், வெளிநாடு போய் நான் இந்தியாவில் இடம் வாங்குவேன், வீடு கட்டுவேன், எங்கள் அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்குவேன் அப்படின்னு நீங்கள் என்ன நினச்சிட்டு போகிறீங்களோ அது சக்ஸஸ் ஆகும். இதுபோக வெளிநாட்டில் உள்ளவங்களும் ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த பீரியடில் கண்டிப்பாக நடக்கும். அப்போ எங்களுக்கு வந்து ப்ரமோஷன் கிடைக்குமா, வேலையில் ஒரு நல்ல மாற்றங்கள் உருவாகுமா, நான் எதிர்பார்த்த வேலை எனக்கு கிடைக்குமா, கண்டிப்பாக கிடைக்கும். விருச்சிக ராசிக்காரங்களே, இது வந்து நான் உண்மையை சொல்கிறேன், கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த வேலை உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் நினச்ச மாதிரியான வாழ்க்கை இந்த பீரியடில் நீங்கள் வாழ முடியும். அப்போ குடும்பத்தில் இருந்த மன வருத்தங்கள், மன கஷ்டங்கள், மனக்கசப்புகள் இது எல்லாமே தீரப்போகிறது. ஏன்னா 2ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. அப்போ 2ஆம் இடம் என்பது குடும்பஸ்தானம். அப்போ அந்த குடும்பஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால குடும்ப ரீதியாக மனசிக்கல், குழப்பம், குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்கிறேன், எனக்கு நல்லது நடக்காதா, என் குடும்பம் ஒன்று சேராதா அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கிற உங்களுக்கு இந்த பீரியடில் குடும்பம் நல்லபடியாக ஒன்று சேரும். அந்த குடும்பத்தில் மீண்டும் சந்தோஷம் கண்டிப்பாக கிடைக்கும். ஒன்றும் கவலையே பட வேண்டாம், தைரியமாக இருங்க. அதுபோக நிறைய பேர் வெளிநாட்டில் சிங்கப்பூர், மலேசியா, கனடா, ஆஸ்திரேலியா, யுஎஸ்ஸு, அதே சமயத்தில் வந்து சுவிட்சர்லாந்து, ஜப்பான், இது மாதிரி நிறைய கண்ட்ரீஸில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சம்பாதிக்கொண்டு போய் அந்த நாட்டில் வேலைக்கு போய் அங்கே சம்பாரித்து தன் குடும்பத்தையும் ரன் பண்ண முடியாமல் நிறைய கஷ்டப்பட்டுருக்கிறீங்க. அந்த கஷ்டங்கள் தீர்ந்து ஒரு நல்ல வாழ்க்கை உங்களுக்கு பிறக்க போகிறது. நேரிலே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினச்சேன், பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த பதிவை பொறுமையாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய கஷ்டங்கள் தீரும், உங்களுடைய மனக்குறைகள் தீரும், உங்களுக்கு வாழ்வதற்கு வழி கண்டிப்பாக இந்த பதிவை பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது ரூபத்தில் நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு வந்துடும். நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம். உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நாம் பேசக்கூடிய பலன் குரு பெயர்ச்சி. குரு பகவானுடைய பெயர்ச்சி ஆகப்பட்டது மே மாதம் 14ஆம் தேதி நடக்கவிருக்கிறது. அதாவது ரிஷபத்தில் இருந்த குரு பகவான் மிதுனத்துக்கு போகிறாங்க. அப்படி போகக்கூடிய குரு பகவானால் ரிஷப ராசிக்காரங்களுக்கு என்ன பலன் நடக்கவிருக்கிறது, இதைத்தான்
இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அந்த குரு பகவானுக்கு குங்குமப்பூ அப்படின்னா ரொம்பவுமே இஷ்டம். அந்த குரு பகவான் ஆகப்பட்டது ரொம்ப சந்தோஷப்படணும். அந்த குரு பகவான் எந்தெந்த ராசிகளுக்கு ஒரு நல்ல ஸ்தானம் இல்லாமல் ஒரு கெட்ட ஸ்தானத்தில் இருக்கிறாங்க வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு இந்த குங்குமப்பூவை எல்லாருமே சாப்பிடலாம். இந்த குங்குமப்பூவை 2 இதழ்களை தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதை ஆற வச்சு ஒரு 2 டிராப் குடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. எப்படி நல்லது அப்படின்னா, அவங்களுக்கு வரக்கூடிய கஷ்டத்தில் இருந்து நல்லபடியாக வெளியில் வர்றதுக்கு உதவும். இது குரு பிரீத்தி அப்படிம்பாங்க. அவங்களுக்கு ஏதாவது தடைகள் இருந்தாலும் அந்த தடைகள் நிவர்த்தி ஆகும். அது போக இந்த குங்குமப்பூ இந்த குங்குமம், அந்த சுத்தமான குங்குமத்தை நெத்தியில் வச்சுட்டு வாங்க. அந்த சுத்தமான குங்குமத்தை நெத்தியில் வச்சுட்டு வர்றதுனால நல்ல தைரியம், ஒரு தன்னம்பிக்கை, எதையுமே நம்ம சாதிச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு பலம் கண்டிப்பாக வரும். இது எல்லா ராசிக்காரரும் செய்யறது நல்லது. குறிப்பாக இந்த ரிஷப ராசிக்காரங்க இதை செய்யுங்க. அப்போ அந்த குரு பகவான் ரிஷப ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வர்றதுனால அந்த குரு பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதோட விசேஷ பார்வையாகப்பட்டது 5ஆம் இடம், 9ஆம் இடம், இதனுடைய விசேஷ பார்வை. 7ஆம் இடம் என்பது பொது பார்வை. அப்போ 5ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்குறாங்க, 8ஆம் இடத்தையும் பார்க்குறாங்க, 10ஆம் இடத்தையும் பார்க்குறாங்க. அப்போ இந்த 6ஆம் இடத்தை அந்த குரு பகவான் பார்க்கறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு ஜென்மத்தில் இருக்கும்போது குரு பகவான் நெருக்கடி கொடுத்தாரு, பண கஷ்டத்தை கொடுத்தாரு, மன இறுக்கத்தை கொடுத்தாரு. எந்த வழியில் போகிறது, எதை செய்யறது, எதை செய்யக்கூடாது அப்படின்னு நல்லபடியாக யோசனை பண்ணி ஒரு முடிவுக்கு வர முடியாத சூழ்நிலை. இப்போ இந்த 6ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால உங்களுக்கு கடன், அந்த கடன் கண்டிப்பாக ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. அந்த கடனை நீங்கள் கட்டுவதற்குண்டான வாய்ப்பை கொடுக்கும். அந்த கடனிலிருந்து கண்டிப்பாக வெளியில் வந்துடுவீங்க. அந்த கடன் தீர்வதற்கு யாராவது ஒருத்தருடைய சப்போர்ட்டு, அந்த பலம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். இல்லைன்னா உங்களுக்கு தொழில் ரூபத்திலேயே யாராவது சப்போர்ட் பண்ணுறதுக்கு வருவாங்க. உங்களுடைய பழக்க வழக்கத்தில் ஏதாவது ஒரு நல்ல மனிதர்கள் உங்களுக்கு சகாயம் பண்ணக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பாக உருவாகும். அப்படி உருவாகும் போது உங்கள் கடன் பிரச்சனையிலேருந்து நீங்கள் ரிலீஃப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ தொழிலில் ஒரு கான்ட்ராக்டோ ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் அந்த தொழிலை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். அது போக உங்களுக்கு எதிர்ப்புகள், எதிரிகள், உங்களுக்கு வரக்கூடிய தடைகள், அப்போ நீங்கள் தொழில் செஞ்சாலும் சரி, குடும்ப ரீதியாகவும் சரி, உறவுக்காரங்களும் சரி, இதன் மூலியமாக நிறைய தடைகளும் நிறைய சோதனைகளும் உங்களுடைய வளர்ச்சியை தடுத்துட்டு தான் இருந்துச்சு. அப்போ அந்த தடைகள் இப்போ கண்டிப்பாக உங்களுக்கு விலகும். அப்போ அந்த தடைகள் விலகும் போதே நாம் போகக்கூடிய பாதை கிளியராக இருந்துச்சுன்னா சீக்கிரமாக போய் சேரலாமா? அப்போ நாம் எதிர்பார்த்த காரியங்கள் நம்மளுக்கு வெகுவாக சீக்கிரமாக சக்சஸ் ஆக முடியக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதன் மூலியமாக பணம் சம்பாதிக்கலாம், பெரும் பணத்தை சம்பாதிக்கலாம். அப்போ தனஸ்தானத்தில் குரு இருந்து உங்களுக்கு 6ஆம் இடத்தை, உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தை அந்த குரு பார்க்கறதுனால இந்த தடைகளும் விலகுது. அது போக உங்களுக்கு உடலில் இருக்கக்கூடிய பிணிப்பீடைகள், குறிப்பாக இந்த பீரியடில் அந்த பல்லு வலி, அந்த பல்லு நரம்பு பிரச்சனை, அஜீரண கோளாறுகள், இதெல்லாம் வரக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது எல்லாமே இந்த பீரியடில் இந்த குரு பார்வையினால் எல்லாமே தீரும். இது போக 8ஆம் இடத்தையும் குரு பார்க்குறாங்க. இந்த 8ஆம் இடம் என்பது மரண பயம். அப்போ அந்த மரண பயத்தில் நீங்கள் யார் யார் இருக்கிறீங்களோ அவங்க எல்லாத்துக்குமே அந்த பயம் தீரும். மரண பயம்னா இப்போ படுக்கையில் இருந்துட்டு நம்ம இங்கே செத்து போயிடுமோ பொழைச்சிக்குமோ அப்படிங்கிற பயம் சொல்ல வரல. தொழில் விஷயத்துலையும் சரி, ஒரு கடன் விஷயத்துலையும் சரி,
ஏதாவது இக்கட்டான சில சூழ்நிலைகள், வீட்டுக்கு சொல்ல முடியாத பிரச்சனையும் சரி, அது மாதிரி மரண பயம் இருந்துச்சுன்னா அந்த மரண பயம் இப்போது விலகும். ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணக்கூடிய அளவுக்கு நல்ல தைரியம் கிடைக்கும். இந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிற அளவுக்கு உங்களுடைய மூளை நல்லபடியாக வேலை செய்யும். அப்போ ஒரு பிரச்சனையிலேருந்து வெளியில் வர்றதுக்கு நல்லா யோசனை பண்ணி, இல்லை யாரோ ஒருத்தருடைய சப்போர்ட்டுனால கண்டிப்பாக நீங்கள் பிரச்சனையிலேருந்து வெளியில் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இந்த பீரியடில் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த மரண பயம் போயிடும், கடன் பிரச்சனை தீரும், ஊர் விட்டு ஊர் போயிடுவீங்க. இல்லை ஏதாவது ரூபத்தில் நம்ம ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுக்குவோம், நம்ம வேறு நாட்டுக்கு போயிடுவோம், வேறு ஊருக்கு போயிடுவோம். அப்படின்னா அந்த மாதிரி பிரச்சனை எல்லாமே இப்போ வராது. இப்போ அந்த பிரச்சனைகளுக்கு நம்ம தைரியமாக இருந்து நம்ம என்ன செய்யலாம், என்ன செஞ்சால் அந்த பிரச்சனை தீரும் அப்படின்னு வழி தேடுவீங்க. அந்த வழியும் கிடைச்சிடும். 10ஆம் இடத்தையும் குரு பார்க்குறாங்க. அந்த 10ஆம் இடத்தை குரு பார்க்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம். அப்போ அந்த 10ஆம் இடத்துல ராகு பகவானும் இருக்கிறாங்க. அந்த ராகு பகவானையும் குரு பார்க்குறாங்க. அப்போ அந்த குரு பார்வையினால உங்களுக்கு இரட்டை யோகம். குரு 10ஆம் இடத்தை பார்ப்பது ஒரு யோகம். அந்த 10ஆம் இடத்துல ஒரு பாவகிரகம் இருந்து உங்களுக்கு நல்லதை செய்யவிருக்கிறார் அந்த ராகு பகவான். அப்போ அந்த ராகு பகவானால உங்களுக்கு நல்லது நடக்கும். திடீர் விபரீத ராஜயோகம் கிடைக்கும். அந்த குரு பகவான் பார்க்கறதுனால இன்னுமே அந்த யோகம் பலப்படும். ஒரு பிரம்மாண்டத்தை ராகு பகவான் உங்கள் வாழ்க்கையில் உருவாக்குவார். ஒரு தொழிலில் ஹிமாலய வெற்றியை கொடுப்பாரு. அப்போ திடீர்னு ஒரு சக்ஸஸ் ஆகும், திடீர்னு பெரிய லாபம் கிடைக்கும், பெரிய முன்னேற்றம் கிடைக்கும். அதற்குண்டான வாய்ப்பு இந்த பீரியடில் இருக்குது. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ரூபத்திலையும் படிப்படியாக கீழே இறங்கிடுவீங்க, இன்னுமே கஷ்டப்படுவீங்க, அந்த கஷ்டத்துலேருந்து வெளியில் வர முடியாது அப்படின்னு சொல்வதற்கு வாய்ப்பே இல்லை. ஏதாவது ரூபத்தில் திடீர் மாற்றங்கள் உருவாகும், திடீர் முன்னேற்றங்கள் கிடைக்கும். ஒருத்தவங்க உங்களை ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி பார்த்துருந்தாங்கன்னா இப்போ உங்களை பார்க்குறாங்கன்னா, ஏடா அப்போ அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன், ரொம்ப மோசமான சூழ்நிலை இருந்தேன், இப்போ நல்லா இருக்கிறியே, இப்போ இந்த அளவுக்கு வளர்ந்துட்டேன், இந்த அளவுக்கு செல்வாக்காக இருக்கிற அப்படின்னு உங்களை பற்றி அடுத்தவங்ககிட்ட அவங்க பேசிக்குவாங்க. அந்த மாதிரி சூழ்நிலை உங்கள் ராசிக்கு உங்களுக்கு கண்டிப்பாக வந்தே தீரும். அதுபோல் உங்களுக்கு 4ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறாங்க. அந்த கேது பகவான் ஆப்பட்டது உங்களுக்கு தாய் கூட மனஸ்தாபத்தை கொடுக்கும், மன சங்கடத்தை கொடுக்கும். இந்த தாய்க்கு ஏதாவது உடல் ரீதியான பிரச்சனைகளை கொடுக்கும், இல்லை தாய்க்கு ஏதாவது அறுவை சிகிச்சை பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். அதுபோக வண்டி வாகனம் இதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதில் விபத்துகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகளும் இருக்குது. கொஞ்சம் நிதானமாக ரைட் பண்ணுங்க. அதுபோக ஏதாவது சொத்து வாங்குறீங்க அப்படின்னா, காரோ இல்லை பார்த்தீங்கன்னா லேண்டோ, பூமி, ஏதாவது வீடோ இந்த மாதிரி வாங்குறீங்கன்னா அந்த டாக்குமெண்ட்டை ஒரு டைமுக்கு 4 டைம் செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் வாங்குங்க. நேரிலே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களும் உங்கள் உறவுக்காரங்களும் இதே ராசியாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதுபோக நீங்கள் இந்த பீரியடில் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, யானைக்கு ஏதாவது ரூபத்தில் அது சாப்பிட்றதுக்கு உணவளிங்க. ஏழை எளியவர்களுக்கு, முடியாதவர்களுக்கு அன்னதானம் பண்ணுங்க. இது மாதிரி செஞ்சு வர்றது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதன் மூலியமாக உங்களுக்கு சில கஷ்டங்கள் பரிகாரமாகும். நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம். உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நாம் பேசக்கூடிய பலன் குரு பகவானுடைய பெயர்ச்சி. இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி 12 ராசிகளுக்கும் பேசிட்டு இருக்கிறோம். அதில் இப்போ துலாம் ராசிக்கு பேசுகிறோம். அப்போ இந்த குரு பகவான் எப்போ பெயர்ச்சி ஆகிறார் அப்படின்னா, மே மாதம் 14ஆம் தேதி பெயர்ச்சி ஆகிறாங்க. அதாவது ரிஷபத்தில் இருந்து
மிதுனத்துக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறாங்க. அப்படி இந்த மே மாதம் 14ஆம் தேதி பயிற்சி ஆகக்கூடிய குரு பகவானால் மிதுன ராசிக்காரர்கள் எந்த விதமான பலனை அடைய போகிறார்கள், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பலன் பேசுகிறோம். இந்த பலனை பொறுமையாக நிதானமாக கேளுங்க. ரொம்ப முக்கியமான பலன், உங்களுடைய வாழ்க்கைக்கு ஏதாவது ரூபத்தில் கண்டிப்பாக பயன்படும். ஃபஸ்ட்டு மிதுன ராசிக்காரங்களை இந்த குரு பயிற்சினால நீங்கள் தென்குடி திட்டை இந்த கோயிலுக்கு கண்டிப்பாக ஃபஸ்ட்டு எல்லாரும் போயிட்டு வாங்க. அப்படி போயிட்டு வர்றதுனால உங்களுடைய கஷ்டங்கள், உங்களுடைய பிரார்த்தனைகள் கண்டிப்பாக நல்லபடியாக நடக்கும், கஷ்டங்கள் தீரும். ஏன் சொல்கிறேன்னா, அந்த குரு பகவானுடைய இருக்கக்கூடிய ஸ்தானத்துக்கு எப்பவுமே அந்த குரு பகவான் நின்ன ஸ்தானம் முக்கியம் இல்லை, அது பார்க்கக்கூடிய விசேஷ பார்வைகள் தான் நம்மளுக்கு முக்கியம். அப்படின்னா அந்த குரு 5ஆம் பார்வையாக துலாம் ராசியை பார்க்குறாரு. அது போக 7ஆம் பார்வையாக துலாம் ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. 9ஆம் பார்வையாக துலாம் ராசிக்கு 5ஆம் இடத்தை அந்த குரு பகவான் பார்க்குறாரு. இந்த அட்டகாசமான டைங்க, துலாம் ராசிக்கு ஒரு அற்புதமான டைம். இந்த மாதிரி டைம் கிடைக்கணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி டைம் தான் இப்போ துலாம் ராசிக்காருக்கு குரு பகவானால் கிடைச்சிருக்குது. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா அது 5ஆம் இடத்தை உங்கள் ராசியை பார்க்கறதுனால உங்களுடைய ராசி வலுவடைஞ்சிடும். உங்களுக்குள்ள தோஷம் கண்டிப்பாக விலகியாச்சு. அதாவது துலாம் ராசிக்காரங்களுக்கு இது நாள் வரைக்கும் இருந்த தோஷங்கள், அதாவது குரு உங்களுடைய ராசியவே பார்க்கறதுனால உங்கள் ராசிக்கு இருக்கக்கூடிய திருஷ்டி, போட்டி, பொறாமை, காத்து, கருப்பு, பில்லி, சூனியம் எது இருந்தாலும் அது எல்லாமே ஒட்டுமொத்தமாக விலகக்கூடிய டைம் வந்தாச்சு. அப்போ துலாம் ராசிக்காரங்கள் பல பலன்னு ரொம்ப சிறப்பாக இந்த பீரியடில் நீங்கள் முயற்சி பண்ணுங்க. முயற்சி பண்ணிய காரியங்கள் எல்லாத்தையுமே ஜெயிக்க போறீங்க. உங்கள் ராசியே குரு பார்க்குறாருங்க. அப்போ ராசியை குரு பார்க்கும்போது நம்மளுக்குமே எதையுமே சாதிச்சிருவோம். நம்ம இந்த காரியத்தை நாம் சம்பாதிச்சிருவோம். இந்த வழியில் போகிறோம், நம்ம இதை செஞ்சு முடிச்சிருவோம். நீங்கள் நினைத்த காரியங்கள், நீங்கள் எடுத்த காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக வெற்றியாக முடியக்கூடிய வாய்ப்புகள் நல்லா இருக்குது. அது போக உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தை, கும்பத்தை குரு பார்க்குறாரு இல்லையா, அந்த 5ஆம் இடத்தை அந்த குரு பகவான் பார்க்கும்போது உங்களுக்கு மக்களால், உங்களுடைய குழந்தைகளால் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் கண்டிப்பாக தீரும். ஒரு காலேஜ் பிரச்சனை, ஒரு நல்ல காலேஜ் கிடைக்கணும், கண்டிப்பாக கிடைக்கும். இல்லை பையன் காலேஜ் எல்லாம் முடிச்சிட்டாப்புல ஒரு நல்ல வேலைக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கிறாரு, அந்த வேலை கிடைக்குமா அப்படின்னா இந்த பீரியடில் முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு வேலை இன்டர்வியூக்கு போயிட்டு அந்த வேலை கிடைச்சி திருப்தி இல்லாமல் இருக்குது, வேறு வேலைக்கு போகணும், வேறு இன்டர்வியூ எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் முயற்சி பண்ணுங்க, அதுவும் நடக்கும். இது போக உங்கள் பையனுக்கு, உங்கள் பொண்ணுக்கோ திருமணம் ஆகணும், திருமணம் பண்ணி வைக்கணும், கடந்த காலத்தில் தடுங்கலாச்சு. இந்த பீரியடில் நீங்கள் நினச்ச இடத்துல உங்கள் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம். உங்கள் மகளுக்கு நல்ல வரன் அமையும், இது நடக்கும். அதுபோக உங்களுடைய குழந்தைகளுக்கு புத்திர பாக்கியம், குழந்தை செல்வம் இல்லை, அது இல்லாதனால ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு மனவேதனை இருக்குது, எங்களுக்கும் மனவேதனை இருக்குது. எங்களை பெற்றவங்களும் அவங்களுடைய பேத்தி பேரனை நினச்சி அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லையா அப்படிங்கிற மிகப்பெரிய வருத்தத்தில் இருக்கிறாங்க. எங்களுக்கு சொத்து, சுகம், காசு, பணம் எல்லாமே இருந்தும்
நிம்மதி இல்லை. நம்ம வெளியில் போகிறோம், யாரோ ஒருத்தர் பார்க்குறோம், அவங்க குழந்தை குட்டி குடும்பத்தோடு போகும்போது நம்ம பொண்ணுக்கு குழந்தை இல்லையே, நம்ம பையனுக்கு குழந்தை இல்லையே அப்படிங்கிற வேதனை எவ்வளவு சொத்து இருந்தாலும் அதுக்கு ஈக்குவல் ஆகாது. அப்போ அப்படிப்பட்ட அந்த வேதனைகள் இந்த பீரியடில் கண்டிப்பாக அந்த வேதனை கண்டிப்பாக தீரும். அதுபோக அந்த 5ஆம் இடத்துல ராகுவும் இருக்கிறார்கள். அப்போ அந்த ராகு இருந்து கண்டிப்பாக குழந்தை பாக்கியத்தை கொடுக்கறதுக்கு விடமாட்டார். இல்லை குழந்தைகளுக்கு ஏதாவது ரூபத்தில் கஷ்டத்தை கொடுக்கும், பிரச்சனைகளை கொடுக்கும், ஏதாவது தடைகளை கொடுக்கும். ஆனால் இந்த பீரியடில் எந்த தடையும் கொடுக்காது. அந்த ராகுவை குரு பகவான் 9ஆம் பார்வையாக பார்த்துட்டார். இது ரொம்ப ரொம்ப இனிமையான, அருமையான, அற்புதமான டைம் துலாம் ராசிக்காரங்களுக்கு. அப்போ துலாம் ராசியில் இருக்கிறவங்க பெரிய பெரிய தொழிலதிபர்கள், பெரிய பெரிய அரசியல்வாதிகள், பெரிய பெரிய பிஸ்னஸ் பண்ணுறவங்க, பல கோடி போட்டு தொழில் செய்கிறவங்க, இவங்க எல்லாமே பல லட்சங்கள் பல கோடிகளை இழந்து கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க. அந்த கஷ்டத்திலிருந்து மீண்டும் நல்ல நிலைமைக்கு வந்து உங்களுடைய தகுதி, தரம், செல்வாக்கு, செல்வம் இது எல்லாமே உயரக்கூடிய ஒரு டைம் அப்படிங்கிறது வந்துருச்சு துலாம் ராசிக்காரங்களுக்கு. அப்போ துலாம் ராசிக்காரங்கள் இந்த பீரியடில் சந்தோஷமாகவும் தைரியமாகவும் இருக்கலாம். நீங்கள் எந்த தொழிலை எடுத்து செய்கிறதாக இருந்தாலும் தாராளமாக எடுத்து செய்யலாம். ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணுமா, தாராளமாக ஆரம்பிக்கலாம். அதன் மூலியமாக உங்களுக்கு நல்லது நடக்கும், நன்மை நடக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய மனஸ்தாபங்கள், மனக்கஷ்டங்கள் இந்த பீரியடில் கண்டிப்பாக தீரும். எப்படி பார்த்தாலும் துலாம் ராசியில் பிறந்த ஆண்களாகட்டும், பெண்களாகட்டும், அதில் வயசானவங்களாகட்டும், எல்லாத்துக்குமே ஒட்டு மொத்தமாக நாம் சொல்லக்கூடிய பலன் என்ன அப்படின்னா, எல்லாருமே நல்லா இருப்பீங்க. அதில் பிறந்த ஆண்களுக்கும் அவங்களுடைய பிரச்சனை தீரும். பெண்கள் அவங்க தொழில் இருக்கிறாங்க, ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க, இல்லை குடும்பத்தில் கஷ்டங்கள் இருக்குது அப்படின்னா அந்த கஷ்டமும் தீரும், அவங்களுடைய பிஸ்னஸும் நல்லா இருக்கும், அவங்களுடைய வேலையும் கண்டிப்பாக அந்த வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் கண்டிப்பாக தீரும். அதே சமயத்தில் சீனியர் சிட்டிசன்ஸ் அவங்களுக்கு தொழில் செய்யணும். இப்போ ஒரு ரிட்டையர்ட் ஆகி கொஞ்சம் பணம் வச்சுருக்கிறாங்க, அந்த பணத்தை வச்சு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டதோ, அது போக அந்த உணவுத்துறை சம்மந்தப்பட்டதோ, டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் சம்மந்தப்பட்டதோ, இது மாதிரி நீங்கள் ஏதாவது செய்யலாம். செஞ்சாலும் நல்ல பலன் கிடைக்கும். நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.